நான் உன்னை பிடிக்க ஒரு நிமிஷம் தாமதிச்சிருந்தாலும் நீ அந்த நம்பூதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருப்ப. அப்புறம் அந்த நம்பூதிரி கட்டில இருந்து உன்னாலையும் வெளியில வர முடியாது, என்னாலையும் அந்த கட்டை மீறி உன்னை வெளியில கொண்டு வர முடியாது. நம்பூதிரி கிட்ட இருந்து தப்பிக்கிறது ஏன் சாமர்த்தியம்? நீ ஒண்ணு என்ன காப்பாத்த தேவையில்லை, என்ன வெளியே விட்டு. நான் உன்னை காப்பாத்துறதுக்காகவா பிடிச்சு வச்சிருக்கேன்? காரியம் சாதிக்கத்தான் பிடிச்சு வச்சிருக்கேன். என்ன சீர்ற? உங்க அம்மா சிவநாகம் பாதுகாத்து வச்சிருந்த காலச்சக்கரத்தை பல வருஷமா தேடிக்கிட்டு இருந்த காகபுஜண்ட பரம்பரையில ஒருத்திதான் நான். எனக்கு அந்த காலச்சக்கரங்கள் கிடைக்க நீ நிச்சயம் ஒரு பெரிய தடையா இருப்ப. அதான் உன்னை பிடிச்சு உடைச்சிட்ட. எனக்கு அந்த 3 காலச்சக்கரங்கள் கிடைக்கிற வரைக்கும் உன்னை வெளியில வர விட மாட்டேன். நீ இங்கதான் இருந்தாகணும், வெளியில வர முடியாது. வெளியே எப்படி வர்றதுன்னு எனக்கு தெரியும். நான் நம்பூதிரி போட்ட கட்டைய உடைச்சுக்கிட்டு வெளியே வந்தவன். உன் கட்டைய உடைச்சிட்டு வருவேன். காலச்சக்கரம் உன் கைக்கு கிடைக்க விட மாட்டேன். நீ அந்த நம்பூதிரி கட்டை உடைச்சிட்டு வெளியில வந்திருக்கலாம், ஆனா இந்த சாமுண்டி போட்ட கட்டை உடைச்சுக்கிட்டு வெளியில வர முடியாது. நான் உன்னை மண்ணுக்குள்ள வச்சு கட்டல, என் மாந்திரிக சிருஷ்டியில உருவாக்குன ராட்சச ஓந்திக்குள்ள வச்சு கட்டி இருக்க. குகை நாச்சி காவல் இருக்கிற குகைக்குள்ள அடைச்சு வச்சிருக்க. ஊசி முனையில ஒட்டகம் நுழைஞ்சாலும் நீ இந்த ஓந்திக்குள்ள இருந்து வெளியில வர முடியாது. உன்னால முடிஞ்சா வெளியில வந்து பாரு. ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எல்லாரையும் ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு இந்த நம்பூதிரி அப்படி என்னதான் பூஜை பண்ணிருப்பாரு? எங்க பார்த்தாலும் பானை பூ கோலம் எல்லாம் பார்த்தா பிரம்மாண்டமா ஏதோ நரபலிக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியுதுப்பா. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஒரே பானைகளும் பூஜை பொருளுமா இருக்கே, எதுக்கு மாமா இந்த பூஜை? அது நீங்க ஒண்ணும் தெரிஞ்சுக்க வேணாம். அதுக்கு இல்ல மாமா, அது என்ன, அது எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போய் படுங்க, போங்க போங்க. சரி போங்க போங்க. வாங்கப்பா. எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா சரியாயிடும். நீ எதுக்கு இங்க வர்ற? இல்லைங்கய்யா, இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போக வந்தேன். அவ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணட்டும், விடு. சரி சரி, வந்து சுத்தம் பண்ணிட்டு போ. சீக்கிரம் பண்ணிட்டு போ. நீங்க வாங்க. இந்த குடும்பத்தை காப்பாத்த வந்த குலதெய்வம் பாரு.
மனசு விட்டு பேசலான்னு வந்திருக்கேன் ஜானகி. உன்னோட இடத்துல வேற எந்த பொண்ணையும் வச்சு பார்க்க மனசு இல்லாம தான் நான் இன்னொரு கல்யாணத்துக்கே சம்மதிக்காம இருந்தேன்னு உனக்கே தெரியும். நம்ம தேவசேனாவுக்கு ஒரு அம்மா வேணும்னு எல்லாரும் சொன்னதுனாலதான் நான் கங்காவை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். கங்கா நம்ம குடும்பத்துக்காக பண்ணாத கொலைக்கு பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலியே இருந்து அவ வாழ்க்கையையும் சந்தோஷத்தையும் இழக்க பார்த்திருக்கா. கங்கா ரொம்ப நல்லவங்க. அவ கிடைச்சது தேவசேனாவுக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே ஒரு வரம். கங்கா என்ன விட ஒசந்து நிக்கிறான். நீங்க என்ன மதிக்கிறதுக்கு மேல அவளைதான் மதிக்கணும். நான் அவளை எந்த கண்ணோட்டத்துல பார்த்தேன்னு தான் நினைச்சேனே தவிர அவ என்ன எந்த கண்ணோட்டத்துல பார்த்திருப்பான்னு புரிஞ்சுக்காமலேயே போயிட்டேன். எந்த ஒரு பொண்ணுக்கும் தாலி கட்டின புருஷன் தானே எதிர்காலம், பாதுகாப்பு, சந்தோஷம், வாழ்க்கை எல்லாமே. அத உணராம சுயநலமா இருந்துட்டேனோன்னு தோணுது. கங்கா கிட்ட நான் பட்டும் படாம இருந்தது கூட ஒரு விதத்துல தப்போன்னு என் மனசாட்சி என்ன உறுத்துது. அவ எனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் செஞ்சதுல 1% கூட நான் அவளுக்கு எதுவுமே செஞ்சதில்ல. அவளும் ஒரு பொண்ணுதான், அவளுக்குள்ளயும் ஆசா பாசம் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன். யாரும் செய்யாத தியாகத்தை பண்ண கங்காவை நான் தேவசேனாவுக்கு ஒரு அம்மாவா பார்த்தேனே தவிர எனக்கு ஒரு மனைவியா பார்க்காம அவளுக்குள்ள இருக்கிற உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தராம அவளை நானும் ரொம்ப நோக்கடிச்சிருக்கேன். கவலைப்படாதீங்க அருண். கங்காவுக்கு உங்களை பத்தி தெரியும். உங்களை அவ என்னைக்கும் தப்பாவே நினைக்க மாட்டான். அப்பாவோட ஆசைக்காக கடமைக்கு தாலி கட்டி ஒரு நிர்பந்தத்துல புருஷனா இருக்கிற எனக்கு கங்கா மனைவியா அமைஞ்சது சந்தோஷமா இருக்கலாம். ஆனா என்னையே நம்பி தன்னோட மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிச்ச கங்காவுக்கு இத்தனை நாளா எதுவுமே செய்யாம இருந்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன பிடிக்கல. நான் செய்யறதெல்லாம் தப்புன்னு தோணுது. அந்த பொண்ணோட கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் இடம் கொடுக்காம அவ வாழ்க்கையை நான் சீரழிக்கிறேனோன்னு கவலையா இருக்கு. இனியும் அப்படியே இருக்கிறது அவளுக்கு நான் கண்ணுக்கு தெரிஞ்சு செய்யற துரோகம். அருண், கங்காவை உங்களுக்கு பொண்டாட்டியா ஆக்கணும்னு நினைச்சவன் நான். அவ நான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு. நீங்க எவ்வளவு நல்லவரோ கங்காவும் அவ்வளவு நல்லவ. நீங்க சொல்றது சரிதான். இனியும் அவளை தள்ளி வச்சு பார்க்காம ஏன் இடத்துல வச்சு பாருங்க. நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு கேட்காட்டியும் என் நினைப்பு உங்களை சுத்தி இருக்கிற வரைக்கும் நான் நினைக்கிறது உங்களுக்கு நடக்கும். கங்கா கூட நீங்க சேர்ந்து வாழ்றத நான் பார்க்கணும். கங்கா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும். அவ நம்ம கங்கா அருண், நம்ம கங்கா. அவள மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல கிடைக்க மாட்டா. நீங்க அவளை மனசார ஏத்துக்கோங்க அருண். தாலிய கட்டிட்டு அந்த பொண்ணுக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுக்காம இருக்கிறது உருவத்தை கொடுத்துட்டு உயிரை கொடுக்காம இருக்கிறதுக்கு சமம். நான் அப்படி ஒரு கஷ்டத்தை கங்காவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு கல்யாண வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய எந்த சந்தோஷத்தையும் இது வரைக்கும் நான் அவளுக்கு கொடுக்கல. நான் நினைச்சதுதான் இப்ப நீங்களும் நினைக்கிறீங்க. இனியும் கங்காவுக்கு இந்த நிலைமை வேண்டாம் அருண். அவளை சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவளுக்கு நீங்களும் இந்த வீடு தான் உலகம். நான் கங்காவை அலட்சியப்படுத்தினதுக்காக கவலைப்படுறேன். ஆனா கங்காவை சந்தோஷமா வச்சுக்கிறேங்கிற பேர்ல அவ கூட முழுசா வாழ மனசு இடம் கொடுக்கல.
நீ இருந்த இடத்துலயும் ஸ்தானத்திலயும் அவளை வச்சு பாக்குறது உனக்கும் நான் உன் மேல வச்சிருக்கிற காதலுக்கும் செய்யற துரோகம்னு ஆள் மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. ஐயோ அருண், அப்படியெல்லாம் இல்ல. கங்கா என் கூட பிறக்காத பிறப்ப மாதிரி. உங்களுக்கு மனைவியாவும் தேவசேனாவுக்கு அம்மாவாவும் இந்த குடும்பத்துக்கு மருமகளாவும் இருக்கிற தகுதி என்னை விட அவளுக்கு தான் அதிகம். நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. கங்காவை என் மனைவியை ஆக்கிக்கிறதும் அவளை உன் இடத்துல வச்சு மரியாதை செய்யறதும் என் கையில மட்டும் இல்ல, உன் கையிலயும் இருக்கு. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம கங்காவோட வாழ்க்கையும் சீரழிக்காம நான் நிம்மதியா அவளோட சேர்ந்து வாழணும்னா அதுக்கு உன் சம்மதமும் எனக்கு முக்கியம். எனக்கு பரிபூர்ண சம்மதங்க. தயவு செஞ்சு கங்காவை ஏத்துக்கோங்க. நீ மறைமுகமா எனக்கு புரிய வச்சுதான் தேவசேனா எனக்கு கிடைச்சா. உன்னோட சம்மதத்தோட தான் நான் கங்காவை கல்யாணம் பண்ணேன். ஆனா நீ தேவியத்த உடம்புல வந்து கங்காவுக்கு எவ்வளவோ சிரமத்தை கொடுத்திருக்க. உனக்கு கங்காவை பிடிக்கலையா இல்ல உன் இடத்துல யார் இருந்தாலும் உனக்கு பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீ அவளை கொல்ற அளவுக்கு எதிரியா நினைக்கிறது தப்பு. அவளும் பாவம், உன்ன மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு. நான் அவ கூட நெருக்கமா இருந்தா நீ அவளுக்கு கஷ்டத்தை தான் தருவேன்னா நான் எப்பவும் போல தள்ளியே வாழ்ந்துக்கிறேன். அதை எதுவுமே நான் செஞ்சது இல்ல. அத்தனையும் தேவியோட டிராமா. உங்க எல்லாரையும் விட எனக்கு கங்காவை ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு கங்காவை இதுக்கு மேலேயும் தண்டிக்காதீங்க. அவ ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கா. இதுக்கு மேலேயும் அவளை அலட்சியப்படுத்தாதீங்க அருண். இப்ப நான் உன்கிட்ட பேசுறதுதான் இந்த விஷயமா நான் உன்கிட்ட கடைசியா பேசுறதா இருக்கணும். உண்மையான ஒப்புதலை நீ எனக்கு கொடுத்தாதா நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். உன் வார்த்தைக்கு பின்னாடிதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை இருக்குங்கிறத உணர்ந்து உன் பதில சொல்ல. எப்படி சொல்லுவ அருண்? எனக்கு முழு சம்மதம்னு நான் எப்படி சொல்லுவேன்? நான் பேசுறது இங்க யாருக்கும் கேட்காதே. எனக்கு இப்ப அந்த சக்தி இல்லாம ஆடுபட்டு கிடக்குற அருண். இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை எப்படியோ உன் எண்ணங்களை வெளிப்படுத்திருக்க. தேவசேனா, தேவி அத்தை, தர்மராஜ் மாமன்னு எல்லார் கண்ணுக்கும் நீ தெரிஞ்சிருக்க. இப்ப நான் கேட்கிறேன், என்கிட்ட உன் சம்மதத்தை சொல்லு ஜானகி. உனக்கு ஒரு நிமிஷம் அவகாசம் தர. எனக்கு உன் முடிவு தெரிஞ்சாகணும். நீ ஒத்துக்கிட்டா புது வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன். இல்ல உன்னை மட்டுமே என் மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு எனக்கு நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தனியாவே வாழ்ந்துக்கிற. ஆனா எதுவா இருந்தாலும் அதை இன்னைக்கே உன் முன்னாடியே கங்காவுக்கு தெரியப்படுத்திடுவ. அதுக்கப்புறம் இதே அவளும் தான் வாழ்க்கையை ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வேற முடிவுக்கு அவ வந்தாலும் சரி, நான் தடுக்க மாட்டேன். போதும் ஜானகி, இது போதும். இந்த சம்மதம் போதும் ஜானகி. இனி எனக்குள்ள எந்த குற்ற உணர்வோ தவிப்போ இல்லாம
கங்காவை முழு மனசோட என் மனைவியா ஏத்துப்ப. அவளுக்கான வாழ்க்கையையும் உரிமையையும் சந்தோஷத்தையும் மரியாதையும் கொடுத்து வாழ்நாள் பூரா உன் இடத்துல அவளை வச்சு என் உயிரா பாத்துக்குவேன். அதோட முக்கியமான விஷயம், நாளையில இருந்து நான் கங்காவை பாக்குற பார்வையே மாறிடும் ஜானகி. வேற மாதிரி இருக்கும். சாரிம்மா, நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியாம நானா உன் சம்மதத்தை சொல்லிட்டேன். கங்கா ரொம்ப நல்லவம்மா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு என் அம்மாவை பத்தியும் தெரியும். நான் நினைச்சதுதான் நீயும் நினைச்சிருப்ப. என்ன சரிதானம்மா? தேவசேனா, உன் அப்பாவுக்கு எப்படி என் மனசை புரிய வைக்கிறதுன்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருந்தேன். என்னோட இடத்துல இருந்து அவருக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லி அம்மாவை நீ சந்தோஷப்படுத்திட்ட. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு தேவசேனா. இப்ப அம்மா ரொம்ப நிம்மதியா இருக்க. இனி நான் எப்பவும் சந்தோஷமா இருப்பேன். இங்க என்ன பண்ற? உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? ரொம்ப நாளாவே என் கையால உங்களுக்கு சமைச்சு போடலையேன்னு வருத்தங்க. இத்தனை நாளா ஜெயில இருந்ததால எதுவுமே செய்ய முடியல. அதான் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். உட்காந்து சாப்பிடுங்க. என்ன பாக்குறீங்க? உன்கிட்ட நிறைய பேசணும் கங்கா. முதல்ல சாப்பிடுங்க. அப்புறம் சாப்பிடுறேன். ஏன் பசிக்கலையா? என் மனசு பூரா இப்ப நீ நிறைஞ்சதுல பசி எடுக்கலன்னு எப்படி சொல்லுவேன்? என் பார்வையை வச்சு நீயா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஆசையா உங்களுக்காக என் கையால சமைச்சிருக்கேன். சூடா இருக்கும் போதே கொஞ்சமாவது சாப்பிடுங்க. சரி, நீ உட்காரு, சேர்ந்து சாப்பிடலாம். நான் அப்புறமா சாப்பிடுறேன். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம். உட்காரு. எனக்கு விடுங்க. ஐயோ, இப்போ போடு. விடுங்க. யாராவது பாத்திர போறாங்க. விடுங்க. என்னங்க நீங்க? சாப்பிடுங்க. நீ உட்கார்ந்ததான் சாப்பிடுவேன். ஐயோ, நான் உட்கார்றேங்க. என்னங்க நீங்க? இப்ப சாப்பிடலாம். பேசாம ஸ்ட்ரைட்டா கையில கிஸ் பண்ணி நம்ம மனசை எக்ஸ்போஸ் பண்ணிட வேண்டியதுதான். என்னங்க என்ன பண்றீங்க? அது காரமா இருந்துச்சு. அதுக்குதான். என்னங்க நீங்க சாப்பிடவே ஆரம்பிக்கல? ஆமா, இல்ல சாப்பிடல. அதுக்குன்னு இப்படியா தண்ணி குடிப்பீங்க? கையில எடுத்து குடிக்க வேண்டியதானே? குடிக்கலாமே, குடிக்கலாமே. பார்த்தது போதும், சாப்பிடுங்க. கிஸ் மிஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? சாப்பிடுங்க.
வா